இப்போ வந்து உழைப்புக்கு சரியாக கூலி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியாக வந்து சனிக்கிழமை கூட வேலை வாங்குறாங்க. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கூட படிக்காதவங்கன்னா நல்லா ஏமாத்துறாங்க. குறைவாக படித்தா அவங்கள நல்லா ஏமாத்துறாங்க. ஜவுளி கடையில் 12 மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாங்க. 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாங்க. நிற்க வச்சே வேலை வாங்குறாங்க. சரியாக சம்பளம் கொடுக்குறது கிடையாது. டீ கொடுக்குறது கிடையாது. அப்போ இங்கே உழைப்பை சுரண்டுகிற இந்த இந்தியாவில் நான் வந்து உழைப்பாளிகளின் உரிமைகளை பெறுவதற்காக போராடுவதை விட்டுவிட்டு போராடினாலும் இங்கே வந்து உரிமைகள் கிடைக்காது. இங்கே 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க ஒரு தொழிலாளியை. அப்போ வந்து நிறைய படிக்காதவங்களெல்லாம் ஏமாத்துறாங்க. அப்படிங்கும்போது இங்கே அவங்களெல்லாம் ஏமாற்றக்கூடாதுன்னு நான் போராடி இங்கே இந்த போராடினா கூட இங்கே உரிமைகளை பெற முடியாத இந்தியாவில் வாழ்வதற்கு பதிலாக நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் எங்கே எனது உரிமைக்கு திறமைக்கு எங்கே தொழிலாளர்கள் உரிமை மதிக்கப்படுகிறதோ அந்த நாட்டுக்கு நான் வேலைக்கு போயிடுறேன். இங்கே கடந்து போராடினாலும் எனது உரிமையை பெற முடியாதுன்னா எங்கே போய் நான் எங்கே வந்து உரிமைகள் மதிக்கப்படுகிறதோ எங்கே நல்ல உழைப்புக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ அங்கே நான் போயிடுறேன் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து வெளிநாட்டுக்கு ஏன் போகிறாங்கன்னா இந்த நாடை மாற்ற முடியாது, இந்த நாடு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னா எந்த நாடு மனிதர்களின் உரிமைகளை மதிக்கிறதோ தொழிலாளர்களின் உரிமையை மதிக்கிறதோ அந்த நாட்டுக்கு நான் என்ன மாற்றிக்கிறேன்? இந்த நாடு தன்னை மாற்றிக்கொள்ளாத போது நான் எனது இருப்பிடத்தை மாற்றிக்கொள்கிறேன், எனது தாய் நாட்டை நான் மாற்றிக்கொள்கிறேன். எனது நாடு என்பது எனது நாடு இந்தியா என்று சொல்வதை விடுத்துவிட்டு நான் வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு எனது நாடு அமெரிக்கா, எனது நாடு ஆஸ்திரேலியா, எனது நாடு ஜப்பான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி தான் மக்கள் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால் இந்தியா தன்னை மாற்றிக்காத போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் ஒரு நாட்டில் வந்து வாழ்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இலங்கையில் பாதுகாப்பு இல்லை. அப்போ அந்த மக்கள் என்ன அகதிகளாக வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாட்டில் போய் நல்லா வாழ்கிறாங்க. நல்லா வாழ முடியாத போது இந்த நாட்டை நல்லா மாற்றி அதுக்கப்புறம் தான் நல்லா வாழணும், அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியாது. எதுக்காக இந்த வாழ்வதற்காக நான் எதற்காக உயிரை கொடுக்கணும்? எங்கே எனது உயிர் பாதுகாக்கப்படுகிறதோ எனது உரிமை பாதுகாக்கப்படுகிறதோ அங்கே நான் எனது இருப்பிடத்தை மாற்றிக்கொள்கிறேன். அப்போ அது நல்ல விஷயம் தானே? அது சரியான விஷயம், ரொம்ப சரியான விஷயம். எங்கே நீ காட்டில் வாழ்கிற அப்படின்னா அங்கே சிங்கம் புலி சிறுத்தைகள் இருக்குன்னா நீ அங்கே தொடர்ந்து நான் இங்கே தான் வாழ்வேன், இதான் என் மண்ணுன்னு அடம் பிடிச்ச அப்படின்னா அந்த சிங்கம் புலிகள்கிட்ட நீ வேட்டையாடி சாகத்தான் போகிற. அப்போ அதுக்கு பதிலாக அந்த இடத்த காலி பண்ணிட்டு எங்கே பாதுகாப்பான இடம் இருக்கோ எங்கே வாழ்நாளே வாழ முடியுமோ அங்கே நீ மாறிக்கோ. எல்லாமே நம்ம பூமி தான். பூமி அனைத்தும் நமக்கு சொந்தம். பாதுகாப்பான இடம் தேடி குடிபெயர்வது தான் உயிர்களோட இயல்பு. நான் இங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. பாதுகாப்பற்ற ஒரு இடம் ஒரு சூழல் ஒரு நாட்டில் நிலவுகிறது என்றால் நான் இந்த இடத்தில் தான் இருப்பேன் என்று சொல்வது அறிவுபூர்வமான அணுகுமுறையாக இருக்க முடியாது.